ஸ்கிரீன் தெரியுதுங்க. ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்ம 2வது குறளுக்கு போக போறோம். 2வது குறள் யாருக்கு தெரியும்? படிக்க முடியுதா? இத படிக்கிறேங்கய்யா. படிங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்னும் உரியர் பிறர்க்கு. அது நெடில். ஓகேவா? அன்புடையார், அன்பிலார். சரியா? ஓகே, வேதவல்லி உனக்கு? அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் பிறர்க்கு. இம் இல்லங்க, பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதை படிக்கிறப்போ கொஞ்சம் அந்த ஏத்தி இறக்கம் இருந்ததுன்னா அந்த வார்த்தைங்களே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள் பார்த்துருவோம் முதல்ல. சோ இப்ப அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் அப்படின்னா அதுனா என்னது? அன்பு இலார். அந்த இடத்துல எப்படி சொல்லி பொருள் எடுத்துக்கணும்? இலார், அன்பு இல்லாதவர் அப்படின்னு வச்சுங்களேன். சரியா? புரிஞ்சுதா அந்த முதல் வாக்கியத்துக்கு? அன்பிலார்னா என்னது? இலார், இல்லை என்று அர்த்தம். அன்பு இல்லாதவர்கள், அன்பில்லாதார். என்ன பண்ணுவாங்க? எல்லாம், மொத்தமே தமக்கு உரியதாக்கி கொள்வர். தமக்கு இதெல்லாம் எனக்கே எனக்குன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அன்பில்லாதார் பிறருக்கு பயன்படாமை எல்லா பொருளாகும் தமக்கே உரியர். அடுத்தவங்களுக்கு எல்லாம் கிடையாது, எல்லாம் என்னதான் ஆச்சு? எனக்குதான் ஆச்சு அப்படின்னு என்ன பண்ணுவான்? வச்சு எடுப்பான். எல்லாம் எனக்குதான் எனக்குதான் எனக்குதான். ஏன்னா என்னது? இந்த இடத்துல அன்பு இல்லை. எதையுமே கொடுக்காத இருக்கிறது ஒரு கஞ்சத்தனம். அந்த எதையுமே கொடுக்காத இருக்கிறது எதனால வருதுன்னா அன்பு இல்லாதனாலதான் வருது. ஒரு அன்பு இருந்ததுன்னு வச்சுக்க, அடுத்தவங்களுக்கு தேவைப்படுறப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நமக்கே வேணும் அப்படின்னு என்ன பண்ண முடியாது? வச்சிருக்க முடியாது. கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா? கொடுக்காமல் இருக்கிறது கஞ்சத்தனம் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்பு இல்லாதவங்க தான் எப்படி இருப்பாங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. சரியா? எல்லாம் எனக்குதான் எல்லாம் எனக்குதான் அப்படின்னு ஒரு என்ன நம்பிக்கையோட, இல்ல ஒரு எண்ணத்தோட, இல்ல ஒரு கொள்கையோட, இல்ல ஒரு வழக்கத்தோட அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அடுத்த லைன் என்ன சொல்ல வருதுன்னா, அன்புடையார். அங்க என்ன போட்டிருக்காரு? இலார் இல்லையா? இங்க உடையார். சரியா? அன்பு இருக்கிறவங்க. என்பும் பிறர்க்கு உரியர். அங்க என்ன திருவள்ளுவர் எப்படி எழுதியிருக்காரு? அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு எழுதியிருக்காரு. பரிமேலழகர் நமக்கு அதை எப்படி கொண்டு கூட்டி சொல்றாருன்னா, அன்புடையார் என்பும், அன்புடையாரோட உடம்பு. இந்த இடத்துல என்புன்றது ஒரு இலக்கணத்து குறிப்பு, ஆகுபெயர் சொல்லுவாங்க. நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. அது அன்புடையார். என்பும் என்றது நம்ம என்னவா எடுத்துக்கணுமா? இந்த இடத்துல என்ன சொல்ல வருது? அந்த என்பும் என்ற வார்த்தை உடம்பு. சரியா? எப்பவுமே இல்ல. என்பு, எலும்பு, அந்த மாதிரி வார்த்தைங்க நமக்கு இந்த இடத்துல என்ன பொருள்படுதுன்னா உடம்ப சொல்ல வருது. பிறர்க்கு உரிய, நமக்கு மட்டும் இல்லாம, என் உடம்பு எனக்கு தான் இல்லாம அந்த உடம்ப என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்களுக்கு உயிருக்கும் பயன்படுற மாதிரி பயன்படுத்துவாங்க. அன்புடையார் அவற்றானே அன்றி தம் உடம்பானும். ஓகேவா? நம்ம உடம்பாலும் எதுக்கு? யாருக்கு? பிறருக்கு. நமக்கு இல்ல. நமக்கு நாமே செஞ்சுக்கிறது அன்பு இல்லை. சரியா? நமக்கு நானே செஞ்சிருக்கிறது ஒரு சில கடமைகள் நமக்கு நானே செய்யணும். அதுக்கப்புறமா மேல ரொம்ப ரொம்ப பண்ணோம்னா அது செல்ஃபிஷ் ஆயிடும் இல்லையா? செல்ஃபிஷ் எப்போ வருது? சுயநலம், அடுத்தவங்க மேல அன்பு இல்லாதப்போ. ஸோ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்புடையவர்கள் எப்படி இருக்க மாட்டாங்க? மேல இருக்க வரியில சொன்ன ஆட்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உடம்பானும் பிறருக்கு எப்படி உரிய உதவுவார்கள், உதவி செய்யறதாக இருப்பாங்க. சரியா? இந்த படத்துல இருக்குல்ல, மாடு ஒரு வெள்ளத்துல சிக்கி இருக்கு இல்லையா? அது மனுஷ பிறவியே கிடையாது இல்ல, அது ஒரு விலங்கு. அப்படியே விட்டுட்டு போலாம்ல.
அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அவ்வளவு உடம்ப வருத்தி, அது எவ்வளவு வெயிட் இருக்கும் அதுல, ஏற்கனவே பயந்திருக்கும், கூப்பிட்டா வராது, இழுக்கணும், தள்ளணும் இல்லையா? அந்த 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவங்களோட உடம்ப வருத்தி கொண்டு என்ன பண்றாங்க, அடுத்த உயிர் மேல அன்பு செலுத்த இருக்கிறதுனால அதை காப்பாத்த முயற்சி பண்றாங்க. புரியுதா புரியலையா அந்த படம் உங்களுக்கு? இல்லையா? அப்படியே விட்டுட்டு போலல்ல, போடு ஒரு மாடு தானே போட்டோம் போ அப்படின்னு போலல்ல. என்ன பண்றாங்க, கயிறை கட்டி இழுத்து பள்ளத்துல மாட்டிருக்கிறத நகர்த்தி தூக்கி எப்படியாவது அதை கரை சேர்க்கணும். அப்ப அந்த 2 பேருக்கு என்ன இருக்கு, இந்த இந்த படத்தினால அந்த 2 பேருக்கு என்ன இருக்குன்னு புரியுது? அன்பு இருக்குங்க ஐயா. அன்பு இல்லையா? அந்த அன்பு தான் அவங்கள என்ன பண்ண சொல்லுது, காப்பாத்தணும். ஒரு உயிர் வந்து துன்பப்படுது, அந்த உயிருக்கு இப்ப என்ன பண்ணணும், அதுக்கு என்னத்தையும் இப்ப போய் ஒரு புல் கட்டியோ வைக்கோல போட்டா சாப்பிடுமா அது? இல்ல, அதுவே ஆபத்துல இருக்கு. அந்த நேரத்துல போய் நீ ஃபுல்லா பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு புல்கட்டை எடுத்து போட்டனா போடான்ட்டு போயிடும்ல. என்னை எப்படியாவது யாராவது காப்பாத்துவாங்களான்னு இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும், நம்ம உடம்ப வருத்தியாவது அந்த உயிரை என்ன பண்றாங்க, காப்பாத்துறாங்க. சோ அன்பு உடையார் என்பும் பிறர்க்குரியர். அடுத்தவங்களுக்கு உதவுறதுல கஷ்டமே பட மாட்டாங்க. எந்த தொந்தரவும் அவங்களுக்கு இருக்காது. மனசு என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா வந்துரும், இயல்பாவே வந்துரும். சரியா? எதனால அவங்களுக்கு, அன்புடையனால. இப்ப அன்பு இல்லாதவங்களா இருந்தா முதல் வரியில சொன்ன ஆட்கள் மாதிரி இருந்தா என்ன பண்ணுவான், போடா போகுது மாடு தானே போயிட்டு போகுது அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவாங்க, நடந்து கடந்து போயிடுவோம். சரியா? ஆனா அன்பு உடையவர்கள் அது மாதிரி போக மாட்டாங்கன்றதுக்கு தான் இந்த குறள் சொல்லுது. அதுக்குதான் அந்த படம் வந்து எக்ஸாம்பிள். சோ அப்ப இந்த குறள் நமக்கு என்ன சொல்ல வருது, அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க, நமக்கே உரியது, எனக்கே எனக்கு, அது மாதிரி எண்ணிக்கை பண்ணுவாங்க. ஆனா அன்பு இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எதுவுமே இல்லைனாலும் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தயங்கவே மாட்டாங்க. சரியா? இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன்ல இந்த படத்துல இங்க ஏதாவது பணம் இருந்து உதவி ஆகுமாமா? வேதவல்லி மாடு மாட்டிட்டு இருக்கு வெள்ளத்துல, இந்த இடத்துல ஒரு 1000 ரூபாய் கட்டை எடுத்து வச்சுன்னு இருந்தா, அம்மா என்கிட்ட பணம் இருக்குதுன்னு ஆட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சிரிப்பாங்க எல்லாரும் இல்லையா? என்ன பண்ணோம் நம்மால, நம்ம உடம்ப வருத்தி தான் அந்த உயிருக்கு உதவி செய்யணும். அதுக்குதான் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அன்புடையவங்களுக்கு தம் உடம்பும் பொருட்படுத்த மாட்டாங்க, அது அடுத்தவங்களுக்கு பயன்படுத்த போட்டுமே இல்லையா? இப்ப கண் தானம் கொடுக்குறோம்ல, உடல் உறுப்புகளை சில பேர் தானம் பண்றாங்க இல்லையா? எதனால, நம்ம போன பிறகு மண்ணுக்குள்ளேயே போயிட்டு இல்ல, அவங்களுக்கு என்ன தோணுது, ஏதோ இது நம்ம இருக்கிற வரைக்கும் பயன்படுத்துறோம் இந்த உடம்ப, இந்த உடம்புல இருக்க சில பாகங்கள் யாருக்கு பயன்பட போகுது, தானம் கொடுத்தா அடுத்தவங்களுக்கு பயன்படும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், தெளிவா இருக்கிறப்பயே என்னுடைய கண்ணை பிறருக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு என்ன பண்றாங்க, டொனேட் பண்றாங்க, தானம் பண்றாங்க இல்லையா? அது மாதிரி நிறைய உடல் உறுப்புகள் இறந்த பிறகு அடுத்தவங்களுக்கு பயன்படுத்தட்டும்னு நிறைய பேர் தானம் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் அப்போ, அன்பு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் என்ன பண்ணலாம், இந்த குறளுக்கு ஏத்தாம என்னுடைய உடம்புல இருக்கிறதையும் அடுத்தவங்க பயன்படுத்திடும், அவங்களுக்கு பயன்படட்டும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, தானத்தை எழுதி வைக்கிறாங்க. சரியா? இதே அது மாதிரி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் என்னெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, இறந்தாலும் அப்படியே பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு மாலை போட்டு சும்மா சூப்பரா கூட்டு போய் படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்க, செத்த பிறகு இப்படி இருக்கானு தான் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தா நம்ம என்ன பண்ணணும், வாலண்டியரா நம்மளோட உடம்ப, நம்மளுடைய உறுப்புகளை தானம் கொடுக்கறதுக்கு பயப்பட தேவையில்லை. ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு இல்லையா, உடம்பால பிறருக்கு செய்யறது என்னது, அன்புதான். சோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கும் எடுத்துக்கலாம். இப்ப வந்து நம்ம பொருள் பார்ப்போம். இதுல நீங்க என்ன பண்ணீங்க, படிக்கிறப்ப சில தவறுகள் வந்தது இல்லையா? இப்போ முதல் வாக்கியத்தை எப்படி படிக்கணும், அன்பு இல்லாதவர்கள்னு ஞாபகம் வச்சுங்க. அப்படின்னா என்னது, இல்லை, இலார், அன்பிலார். சரியா? அது நெடில லா. அடுத்து எல்லாம் அவங்க எப்படி வச்சுப்பாங்க, தமக்குரியதா வைத்துக் கொள்வாங்க, தமக்குரிய. அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை போடுறாரு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் அது, அன்பு இலார். இங்க யாரு, அன்பு உடையார். மதுரை மொழி புரியுதா அந்த இடத்துல? அங்க எப்படி பிரிச்சு படிக்கணும், அன்பு இல்லாதவர்கள், அன்பு இலார். இங்க கடைசி வார்த்தை எப்படி படிக்கணும், அன்பு உடையார், அன்பு இருக்கிறவர்கள். என்பும்
அவங்களோட உடம்பும் அடுத்தவங்களுக்கு பயன்படட்டும், உரியர் பிறர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்க அன்பிலார்னா அன்பு இல்லாதவர். புரிஞ்சுதா? இதுக்கு வாக்கியத்துல ஏதாவது இருக்கா? இதுல ஏதாவது புரியாத வாக்கியம் இருக்கா நமக்கு? இல்ல. இல்லைங்க. எல்லாம்னா தெரியுது. இந்த 4 வாக்கியத்துல நமக்கு எல்லாமே தெரிஞ்ச வாக்கியம் தான். எல்லாம்னா அனைத்தும். தமக்கு உரிய, தங்களுக்கு உரிமையா எடுத்துக்கிறவங்க. சரியா? எனக்கு அப்படின்னு இருக்கிறவங்க. அடுத்து என்ன சொல்றாருங்க? அன்பு உடையார். அதை எப்படி படிக்கணும்? அன்பு உடையவர். புரியா? எளிமையா சொல்லணும்னா படிக்கிறப்ப எப்படி படிக்கணும்? அன்பு உடையார். சரி, அடுத்து அவங்க எப்படி இருப்பாங்க? என்பும். என்பும் என்றது எலும்பு. இந்த இடத்துல அது எப்படி வந்திருக்குன்னா நம்மளுடைய உடம்ப காமிக்குது. சரியா? அந்த பொருளை சொல்லாம அந்த வாக்கியம் என்ன பொருள் சொல்லுது? வேற ஒரு பொருளை சொல்லுது. அதுக்கு ஒரு இலக்கண குறிப்பு கொடுக்குறாரு. நம்ம அதை வரப்போ பார்ப்போம் அடுத்த பேஜ்ல. ரொம்ப சிம்பிளானதுதான். இந்த இடத்துல என்புன்றது எது சொல்லுது? மதுரை மொழி டைரக்டா இருக்க எலும்பு இல்ல. என்ன சொல்ல வருது? உடம்பு. உடம்பு. சரியா? இதுதான் உங்களுக்கு புதிய வாக்கியமா இருக்கலாம் இந்த குறள்ல. வேதவல்லி புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. என்பு என்றது என்னது? என்ன எடுத்துக்கணும் நம்ம இந்த இடத்துல? உடம்புன்னு எடுத்துக்கணும். சரியா? அடுத்து உரியர், உரிமை உடையார். எதுக்கு? பிறருக்கு, மத்தவங்களுக்கு, நமக்கு இல்ல. மேல இருக்கிறது என்னது? நமக்கு. கீழே இருக்கிறது பிறருக்கு. அடுத்தவங்களுக்கு உரிமையுடைய பொருளை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்க அதை பயன்படுத்திதான் என்ன பண்ண போறாங்க? உதவி செய்ய போறாங்க. அந்த அன்பை எப்படி இருக்கு, நான் அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்றத முதல் குறள் என்ன சொல்லுச்சு? ஒரு கண்ணீரால கண்டுபிடிச்சிடலாம் சொல்லுச்சு. 2வது குறள் என்ன சொல்லுது? நம்ம உடம்ப வருத்தி என்ன பண்ணலாம்? அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலாம். அப்படி இருந்தா அது அன்பு உடையவர். அது ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லுது இந்த குறள். சரியா? இதுல ஏதாவது வாக்கியம் புரியாம இருக்கா? ஒண்ணே ஒண்ணுதான் என்பு. என்புனா நம்ம என்னவா எடுத்துக்கிறோம்? என்னவா எடுத்துக்கிறோம் இந்த குறள்ல? அந்த வாக்கியத்துக்கு பொருள் உடம்பு. உடம்பு. சரியா? மத்ததெல்லாம் எளிமையான சொற்கள். சரி, அடுத்து உரை குறிப்பு. இது உங்க லெவலுக்கு கொஞ்சம் அதிகம்தான். ஆனா நம்ம ரொம்ப சிம்பிளா இருக்கிறத மட்டும் எடுத்துப்போம். சரியா? ஆண் உருபுகளும் பிரிநிலை ஏகாரமும் என்றது ஒரு இலக்கண குறிப்பு. விகாரத்தால் தொக்கன அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனா அடுத்து ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு நம்ம பொருள் பார்த்திருக்கோம். ஏன் என்பு உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இலக்கணத்துல நீங்க அண்டர்லைன் ஒண்ணா போட்டு வச்சுங்க, இல்ல எழுதி வச்சுங்க. அதுக்கு என்ன பேருனா ஆகு பெயர். சரியா? தமிழ்ல. சோ இந்த ஆகு பெயர் என்றது என்னன்னா, இந்த சொல்லு என்ன குறிக்குது? என்புன்றது எலும்பு குறிக்கிற சொல். ஆனா நம்ம இங்க அதை எப்படி பொருள் கொள்கிறோம்? மதுரை மொழி என்ன பொருளா எடுத்துக்கிறோம்? எலும்புங்கய்யா. இப்ப இந்த குறளுக்கு எப்படி பொருள் எடுத்துக்கிறோம்? என்புன்றதுக்கு. எனக்கு புரியலங்கய்யா நீங்க கேட்கிறது. ஓகே, இங்க என்ன சொல்றோம்? என்புன்றது என்ன சொல்றோம்? உடம்பு. 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 2 பொருள் எழுதியிருக்கு. ஆனா நம்ம இந்த குறளுக்கு என்னவா எடுத்துக்கிறோம்? அந்த வாக்கியத்துக்கு பொருள் உடம்புங்கய்யா. உடம்பு எடுத்துக்கிறோம். சரியா? உரை குறிப்புல பரிமேலழகர் ஒரு இலக்கண குறிப்பு கொடுக்கிறாரு. என்பு என்றது இங்கு ஆகு பெயராக வந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆகு பெயர் என்றது உங்களுக்கு புதிய வார்த்தையா இருக்கலாம். அது புதிய வார்த்தை இல்லையா? அப்படின்னா என்னன்னு ரொம்ப எளிமைதான். அது ஆகு பெயர் எனப்படுவது அப்படின்னா ஆகு பெயர் என்பது ஒரு சொல். இங்க எந்த சொல்ல சொல்றோம்? என்பு. சரியா? ஒரு சொல் அதன் பொருளை குறிக்காமல். அப்படின்னா என்னது? என்புன்றது என்ன சொல்? பொருளை குறிக்காதது. குறிக்காது. ஆனால் அச்சொல்லோடு தொடர்புடைய வேறு பொருளை குறிப்பது. சரியா? இப்ப நம்ம உடம்புல எதெல்லாம் சேர்ந்து நமக்கு உடம்பா இருக்கு? கால், கை. ஆமா, அதெல்லாம் உறுப்புகள். சரியா? இந்த உடம்பு எதால செஞ்சிருக்காங்கன்னா என்ன சொல்ற? உயிர். சரி, உயிர் இருக்கு. அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேணாம். இந்த உடம்பு எதால செஞ்சிருக்கு? சதை, எலும்பு, நரம்பு இருக்கா இல்லையா? சோ அப்ப இந்த என்புன்றது எலும்பு,
எலும்பு நமக்கு எங்க இருக்கு? உடம்புலதான் இருக்கு. கரெக்டா? அப்ப அதுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா? இருக்குங்கய்யா. இருக்கு. ஆனா டைரக்டா என்ன சொல்ல வரல அந்த பொருளு? என்புன்னு சொல்ல வரல. ஆனா அது என்ன சொல்ல வருது? உடம்புன்னு சொல்ல வருது. சோ, அதனால அந்த என்பு என்றதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஆகுபெயர். ஆகுது. புரியுதா? ஓகே. ஏன்னா, புரியுது. அதனோட டைரக்ட்டான பொருள சொல்லாது அது. சொல்லாது. ஆனா இன்டைரக்ட்டா ஒரு பொருள உணர்த்துது. it will explain it ஆ, inside. எஸ் குட். ஓகேவா? அப்போ என்புன்றது இந்த இடத்துல ஆகுபெயர்னா, நீங்க இந்த உதாரணத்த வச்சுக்கலாம். நான் வேற உதாரணமும் சொல்றேன். சரியா? இது இருக்கட்டும். நான் மாத்தி சொல்லியிருக்கேன். இது வரட்டும். இப்ப இத பார்ப்போம். இப்போ ஒரு தேர் திருவிழா நடக்குது. சரியா? அப்பா ஊரே போச்சுப்பா அந்த திருவிழாக்குன்னு சொல்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? அந்த வழக்கு இருக்கா இல்லையா நம்ம ஊர்ல? ஆமாங்கய்யா. யார் யாரெல்லாம் போனாங்கப்பான்னா, ஒருத்தர் 2 பேர் இல்லடா ஊரே போச்சுன்னுவாங்க. இல்லையா? அப்ப என்ன? இப்ப வந்து நீ எங்க பெங்களூர்ல இருக்கன்னு வச்சுக்கயேன். உங்க ஊரே போச்சுன்னா பெங்களூரே போகுதுன்னு அர்த்தமா என்ன? யார் போறாங்க அப்போ? இல்லங்கய்யா. ஊர்ல இருக்கிற அந்த மக்கள் போறாங்கய்யா. அப்ப அதுக்கு நெறைய என்ன பேர்? பேர் ஆகுபெயர். வெரி குட். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதுங்கய்யா. புரிஞ்சுது. சோ, இதே மாரி என்பு கூட தொடர்புடையது எது? உடம்பு. உடம்பு. சரியா? உடம்புக்குள்ள அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து இதுல கேள் இது அவ்வளவுதான். அதுக்கு இங்க என்ன போட்டிருக்காருன்னா, என்பு குறிக்கிறாரு. அந்த என்பு வந்து உடம்பா ஆகுது. எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இது ஆகுபெயர்ன்றது ஒண்ணு மட்டும் இல்ல. சரியா? நெறைய இருக்கு. பெயர் ஆகுபெயர், இட ஆகுபெயர் அது மாரி நெறைய இருக்கு. இப்ப நம்ம இங்க என்ன சொல்றோம்? தேர் திருவிழா ஊர ஆகுபெயர். ஊர குறிக்குது. ஊர குறிக்கிறதுனால அது என்னது? இட ஆகுபெயர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இப்போ இந்த எடுத்துக்காட்டு புரிஞ்சுதா புரியலையா? ஆ. ஊரே அது வந்ததுன்னா நம்ம ஊர் போல ஊர்ல இருக்க இடமாகுபெயர். நம்ம இடத்த குறிக்குது இல்ல ஊருன்றது. ஓகே. அதனால அந்த ஆகுபெயருக்கு பேரு இட ஆகுபெயர். சரியா? இப்போ ஓகே. உலகம்னா நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? தொல்காப்பியம் என்ன சொல்லுச்சு? உலகம். உலகம்னா யார குறிக்கும்? நம்ம படிச்சதுல திருக்குறள்ல. எவ்வளவு முறை பார்த்திருக்கோம்? உலகம், உலகம், உலகம். அப்படின்னா நான் அந்த வேர்ல்டுல யாரெல்லாம் போட்டிருந்தேன் படத்துல? மறந்தாச்சு. உலகம் உயர்ந்தோர் மாட்டு. உலகம்னாவே நம்ம யார எடுத்துக்கணும்? அதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? நல்லவர்கள் இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க. உலகம்னு பொதுவா ஒரு வார்த்தை குறிச்சுதுன்னா, நம்ம அவங்க யார எடுத்துக்கணும்? நல்ல பெரியோர்கள், சான்றோர்கள் அவர்கள தான் எடுத்துக்குவாங்க. குடிகாரன், திருடன், ம் இந்த மாரி இருக்கிறவங்கலாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எடுத்துக்காட்டா சொல்ல மாட்டோம். சரியா? காந்தி தாத்தா சொல்றாங்க. அது என்ன பண்ணாரு? அகிம்சைவாதி இல்லையா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அவரை சொன்னாவே என்னது? உயர்ந்தவர் தான். He was the father of the nation. ஏன்? அப்புறம் சோ அது மாதிரி உலகம் என்று சொன்னால் எப்படி உயர்ந்தோர் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இங்க ஊரே வந்ததுன்னா அந்த ஊரை தூக்கி எடுத்து போய் அங்க வைக்க போறது இல்ல இல்லையா? நம்ம அங்க இருந்து ஊருக்கு மக்கள் வந்தாங்க. இந்த தெருவே பிளந்து எடுத்து போய் இந்தாப்பா தேர் திருவிழா பாரு, நான் அப்புறம் அப்படியே தூக்கி எடுத்தாந்து உன்னை இங்க வச்சிடுறேன் அப்படின்னு போறோம் இல்ல இல்ல போறது இல்ல இல்லையா? சோ அப்போ இந்த இடத்துல ஊருன்றது என்னது? அந்த ஊர்ல இருக்க மக்கள். ம் அவ்வளவு கூட்டமும் அந்த கோயில் திருவிழாவை போய் பார்த்தது சொல்றது. அந்த மாதிரி எடுத்துக்காட்டோட சொல்றதுக்கு பெயர் தான் ஆகு பெயர். புரிஞ்சுதா? எளிமையா இருக்கா புரியறதுக்கு? ஆ. சரி. அப்போ இதுல கீழே ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து பரிமேலழகர் உரை குறிப்பா கொடுக்கிறாரு. இது வந்து புறநானூற்றுல இருக்க பாடல். நம்ம அதுக்குள்ள போக வேணாம். ரொம்ப கொஞ்சம் கடுமையான இருக்கும் அந்த படிக்கிறதுக்கு. என்பும் உரியராதல் அப்படின்னா தன்னகம் புக்க குறுநுடை புறவின் தகுதி அஞ்சி சீரை புக்கோன். இங்கேயும் கோன் வருது தெரியுமா? கோன்னா யாருன்னு பார்த்தோம் நம்ம? அரசன். அரசன். இது ஒரு ராஜாவை பத்தி சொல்லுது அந்த புறநானூற்று பாடல். ஓகே. அந்த 43வது பாடல். நம்ம அது என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ம் அப்படி சொல்லி அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்காரு? முதலாயினார் கண் காண்க அப்படின்னு சொன்னார். அப்படின்னா அவங்க ஒருத்தர் மட்டும் இல்ல. அது மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? இந்த ராஜா மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க நம்ம ஊர்ல எடுத்துக்காட்டு சொல்றதுக்கு. அதுல ஒருத்தர் புறநானூற்றுல இந்த பாடல்ல வந்து புறா, அந்த புறவின் அப்படின்றது புறா. அந்த பாடலுக்கு ஒரு கதை இருக்கு.
அதை எடுத்துக்காட்டா இந்த இடத்துக்குள்ள கொள்ளலாம். எந்த குறளுக்கு? இப்ப நம்ம பார்க்கிற குறளுக்கு. இந்த இந்த நமக்கு இப்ப பார்க்கிற குறள் என்ன சொல்லுது? முதல் குறளு அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர் வந்து அன்ப காமிக்கும்னு சொல்லுச்சு. சரியா? 2வது குறள் என்ன சொல்லுது? என்பும் உரியர் பிறர்க்கு. அந்த உடம்பே யாருக்கு தான் அது? அடுத்தவங்களுக்கு பயன்படுறதுக்கு தான். சரியா? அந்த மாரி அந்த அளவுக்கு அன்பு செலுத்தியிருக்காங்க. சரியா? இந்த 2வது குறள் நமக்கு என்ன சொல்றது? இந்த உடம்பு வந்து பிறருக்கு தான் பயன்படுது. பிறருக்கு பயன்படும். நமக்கே பயன்பட்டுட்டு இருந்தா அதுக்கு பேர் என்னது? சுயநலம். நமக்கும் பயன்படணும். அப்பதான் நம்ம வாழ முடியும் இல்லையா? அதே மாரி அந்த உடம்பால பிறருக்கும் அடுத்தவங்களுக்கும் அது பயன்படும். பயன்படுத்தணும். வெரி குட் ராச்செல்லம். அதுதான் சொல்ல வரேன். அப்போ இந்த எக்ஸாம்பிள்ல புறநானூற்றுல என்ன சொல்றாரு? ஒரு கதை சொல்றாரு. இது மாதிரி இவன் ஒருத்தன் தான் இல்ல. இந்த கோன் மட்டும் இல்ல. இந்த அரசன் மட்டும் இல்ல. இது மாரி நெறைய பேர் இருக்காங்க. முதலாயனார் கண் காண்க. அவங்கள பார்த்தா தெரியும். சரியா? ஏன் இது அந்த 2 பறவைகளோட கதையா அந்த ராஜா வந்து தான் ஆம், அந்த ஃப்ளெஷ் வந்து ம். அந்த ம். கதை இல்லையா? இந்த ம். இந்திராவும் அதாவது டெஸ்ட் இந்த வைப்பாங்க ராஜாக்கு அந்த கதை தானங்க இது? ம்ஹ்ம். நீ நீ அதுல வர. ஆனா நீ வேற படிச்சிருக்க. ஓகேவா? இந்த அந்த கதை வந்து மகாபாரதத்திலயும் வரும். நார்த் சைட்லயும் சொல்லுவாங்க. சவுத்லயும் சொல்லுவாங்க. பொதுவா நெறைய இருக்கும். ஓகேவா? அதான் அந்த புறாவும் அந்த இதே கதை தாங்க. இதே கதை தான். இதே கதை தான். ஓகேவா? நமக்கு புறநானூற்று பாடல் இருக்கிறதுனால, தமிழகத்துல நடந்திருக்குதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஆமா. புறநானூறு, அகநானூறுன்றது என்னது? நம்ம நூல்கள். தமிழ் நூல்கள். சரியா? அப்போ அப்போ ஒரு கடை அந்த இடத்துல ஒரு வாக்கியத்துல என்ன சொல்றாரு புறநானூற்று ஆசிரியர், இந்த ராஜா வந்து இந்த மாரி பண்ணியிருக்கான். எந்த மாரி ஆமா. பண்ணியிருக்கான்? புறாவுக்காக புறா வந்து புறாவுக்காக தான் வந்து அந்த தன் உடம்பையே ஐ மீன் ஃப்ளெஷ்ஷ குடுத்திருக்காரு. ஃப்ளஷ குடுத்ததுனால சரியாயிடுச்சா அந்த கதை? இல்ல. இல்ல, இல்ல. அதுக்கப்புறமா அதுக்கு மேற்பட்டு ஒண்ணு செய்றான். சரியா? அததான் ஆ. நம்ம பார்க்க போறோம். அதுதான் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாரு. சோ இப்ப பருந்து, புறான்னா புரியுமா? புரியாதா உங்களுக்கு? புரியும். இல்லையா? இல்லன்னா ஆங்கிலத்துல பெயர் இருக்கு படிச்சீங்க. ஆமாங்கய்யா. நாங்க வந்து ஃபாலகான் அண்ட் பீஜன் தான் பிஜிஎம் படிக்கிறோம். தான் சொல்லுவீங்க. இல்லையா? ஓகே. சரி. இப்ப நம்ம பார்ப்போம். இந்த ராஜா வந்து சோழ ராஜா. சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா புறநானூற்று பாடல் சொல்லுது. இதுவும் எந்த இடத்துல நடந்தது தெரியுமா? சிலர் எழுதியிருக்கிறது வந்து திருவாரூர் தான் சொல்லுது. ஓகே. சரியா? திருவாரூர்னா நமக்கு எந்த ராஜா வரும்? ஞாபகம் வரும். ஐ மீன் அம் என்ன சுந்தரர் எதனால திருவாரூர்னா சுந்தர ஞாபகம் வருது? நான் கேட்டது ராஜாவ. சுந்தர ராஜாவா? இல்ல, இல்ல. ம். அப்புறம் ராஜா அவர் பேர்ல வந்து நீதின்னு இருக்கு. முடியும்போது நீதி சோழன் அப்படின்னு முடியும். மனுநீதி சோழன். அடேங்கப்பா! இதுக்கு எதுக்கு இவ்ளோ தயக்கம்? அ? இந்த கதைய எவ்ளோ முறை பேசியிருப்பாங்க. இல்ல? இல்லையா? பேசியிருப்போமா இல்லையா? அது எங்க நடந்தது? எங்க நடந்தது? திருவள்ளுவர். திருவள்ளுவர். திருவாரூர். திருவாரூர்ல தான் நடந்தது. அதே திருவாரூர்ல தான் இந்த கதை இருக்கிறதா ஒரு வரலாற்று செய்தி இருக்கு. சரியா? சிபி சக்கரவர்த்தி. இப்ப என்ன ஆகுது? இந்த பருந்து வந்து புறாவ என்ன பண்ணுது? சேஸ் பண்ணிட்டு வருது. புடிச்சிட்டு சாப்பிடறதுக்கு. சரியா? அந்த நேரத்துல அவரு அங்க எங்க இருக்காரு? அவரோட அவரோட தோட்டத்துல தோட்டத்துல வந்து இது அ நின்னுட்டு இருக்காரு. சரியா? என்ன பண்ணுது? புறா வந்து அவருடைய தொடையில உட்கார்ந்துடுச்சு. ம். ஆமாங்க. உட்கார்ந்த பிறகு பருந்து வந்து அடிச்சு தூக்கிட்டு போக முடியுமா? என்ன பண்ணுவாரு? போட்டு ஒரு டப்புன்னு போட்டுருவாரு. இல்லையா? சோ புறா ஆமா. வந்து என்ன பண்ணுது? அவர்கிட்ட அடைக்கலம் வந்துடுச்சு. ராஜா என்ன காப்பாத்துன்னு சொல்லுது. சரியா? எப்படி வந்து மனுநீதி சோழனுக்கு யாரு போய் பெல் அடிச்சது? ஆ மாடு. தாய் பசு. அப்படிதான் தாய் சொல்லணும். ம். நீ போய் சும்மா ஏதோ கேஷுவலா சொல்ற மாடு. என்ன மாடு அது? ம்? தாய் பசுங்க.
நீ எப்படி நீ வந்து பெரிய புராணம் படிக்கிற பொண்ணு நம்ம வந்து மாடுன்னு சொல்லலாம் இல்லையா? தாய் தாய் பசு, கன்று குட்டி அப்படிதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து என்னாச்சு? ஸோ அப்போ மணி அடிச்சது இல்லையா தாய் பசு? அதே மாதிரி இந்த ராஜா கிட்ட யார் வந்து சொல்றது? புறா வந்து உட்காந்துட்டு என்ன பருந்து துரத்திட்டு வருது. பருந்துகிட்ட மாத்திப்ப ராஜா காப்பாத்துன்னு சொல்லுது. ஓகேவா? பருந்து என்ன சொல்லுது? நான் அதை சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? அது வந்து என் பொருள். நான் தான் சேஸ் பண்ணிருக்கேன். அது தப்பிச்சு தான் உங்ககிட்ட வந்திருக்கு. அதை என்கிட்ட குடுத்துருன்னு யார் சொல்றது? பருந்து சொல்லுது. பருந்து குடுத்தா என்ன ஆகும்? சாப்பிட்டு போயிடும் இல்லையா? கண்ணெதிர்க்கயே ஆ, ஒரு உயிரை என்ன பண்ண போகுது? குடுக்கறதுக்கு அந்த ராஜாக்கு மனசு வராது. அவர் வந்து யாரு? சக்கரவர்த்தி. சோழ சக்கரவர்த்தி. நாட்டு மக்களை காப்பாத்தக்கூடிய பதவியில இருக்கிற ஆள். அவர் எப்படி இது மாதிரி ஒரு செயல் செய்ய முடியும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல மனுநீதி சோழ வம்சத்துல வந்த மன்னன் வந்து இது மாதிரிலாம் செய்யறான்னு ஒரு என்ன ஆயிடும்? பிழை வந்துரும். சோ அப்ப என்ன சொல்றாரு? அடைக்கலமா வந்தவரை நான் என்ன பண்றது? காப்பாத்துவதுதான் நீதி. காப்பாத்துவதுதான் தர்மம். அதுதான் சரியான செயல். அதனால நான் உனக்கு இதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஆனா என்ன பண்ணுது? பருந்து போக மாட்டேங்குது. சரியா? இப்ப என்ன பண்ணணும்? நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? அதை துரத்திருப்போம். இப்ப வேதவல்லி கிட்ட ஒரு சுச்சுவேஷன் இது மாதிரி வந்துடுச்சுப்பா. புறாவும் வந்துடுச்சு, பருந்தும் வந்துடுச்சு. என்ன பண்ணுவா வேதவல்லி? சொல்ல ஏதோ ஒண்ணு யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. அந்த அதை வந்து துரத்திருப்போம். எதை துரத்து? அதுதான் அடம் பிடிக்குது. நான் தான் போக மாட்டேன். நீ கொடுக்காம நான் போக மாட்டேன்லாம் அடம் பிடிக்குது. அப்புறம் எப்படி துரத்துவ நீ? ரெண்டுத்துக்கும் நெல்லு போட்டா போகுமா? சமாதானம் பண்ணிடுறோம்பா. நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. 2 பேருக்கும் உணவு தானே வேணும். வாங்க. இந்தா என்கிட்ட எவ்வளவு நெல் இருக்கு. எல்லாம் சாப்பிட்டு போங்க பொறுமையா. சொல்லாம சொல்லக்கூடாது. சொல்லலாம். சொல்லலாம். இல்லையா? அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? இது மாதிரி கூட எடுத்துக்கலாம். இல்லையா? உங்களுக்கு நீ பசிக்காக தான் துரத்திட்டு வந்த. உன் பசியை நான் போக்க வைக்கிறேன். அதுக்கு ஏன் ஃப்ளஷ்ஷை சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு நெல் தானியம் தரேன். சாப்பிட்டு போ. சொல்லிடலாம். இல்லையா? ஆனா இந்த ராஜா என்ன சொல்றாருன்னா, நீ இப்படித்தானே கேட்கிற? புறாவை தானே கேட்கிற? சரி. புறா எடைக்கு சமமா என்ன பண்றாரு? நான் என் உடம்புல இருந்து சதையை எடுத்து தரேன். நீ சாப்பிட்டு போ. புறா வெயிட் எவ்வளவு இருக்கும்? மேக்சிமம் பார்த்தா ஒரு 1/4 கிலோ இருக்குமா? 200 கிராம், 250 கிராம். இல்ல வெரி லைட் தானே. என்னோட கிளியை நான் தூக்கணும்னா ஒன்றும் வெயிட்டே தெரியாது. அது எவ்வளவு கிராம் இருக்குன்னே தெரியல. ஓகேவா? அப்படியே ரொம்ப லைட்டா தான் இருக்கும் கையில் தூக்கினா கையில. ஸோ அப்ப அது என்னது? ஒரு 200, 250 கிராம் நல்ல பெருத்த புறாவா இருந்தாலும் இருக்குன்னு வச்சுங்களேன். அவர் என்ன நினைச்சிருப்பாரு? சரி உனக்கு வந்து ஃப்ளஷ் தான் தேவைப்படுது. அந்த ஃப்ளஷை நான் உனக்கு என் உடம்புல இருந்து எடுத்து தரேன். நீ சாப்பிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து என்ன பண்ணுது பருந்து? ஓகே ராஜா இந்த டீல் நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து கறி வேணும். நீ அது உன் கறியா இருந்தாலும் சரி, புறா கறியா இருந்தாலும் சரி. நான் கறி சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன சொல்றாரு ராஜா? சரி நீ என் கறியே தரேன். நீ சாப்பிட்டு போ. அப்ப என்ன பண்றாரு? உடனே தராசை கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. தராசை வைக்கிறாங்க. தராசு எப்படி இருக்கும்? பேலன்ஸ் தெரியும் இல்லையா? வீயிங் பேலன்ஸ். தெரியுமா தெரியாதா? பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல? லேப்ல எல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க. யூஸ் பண்ணிருக்கீங்களா அதை? பிசிக்கல் ஐயா பேலன்ஸ். லேப்ல எல்லாம் கிடையாதுங்க ஐயா. லேப்ல லேப்ல தான் இருக்காது. அப்புறம் எங்க இருக்கும்? ஐயா தராசு லேப்ல இருக்காதுங்க. இந்த மாதிரி காய்கறி விற்கும் போது பார்த்திருக்கேன். ஹலோ லேப்ல இருக்காது. பிசிக்ஸ் லேப் இல்லையா? இல்லைங்க. இப்பெல்லாம் அப்புறம் கிடையாது. எப்படி அந்த கெமிக்கல் இதுல வந்து இன்னும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வரலையோ பெரிய பாடலாம்? பட் நாங்க பிசிக்ஸோட நானா போகும்போது அதெல்லாம் கிடையாதுங்க ஐயா. இருக்குமா எங்களுக்கு பிசிக்கல்? பிசிக்ஸ் லேபே கிடையாதுங்க ஐயா. சயின்ஸ் லேப் மட்டும் தாங்க ஐயா. இப்ப சயின்ஸ் பிசிக்ஸ் சயின்ஸ்ல வராதா அவனுக்கு? தெரியாதுங்க. பரவாயில்ல. பட் நீங்கெல்லாம் பெரிய படிப்பு படிக்கிறீங்க. கண்டிப்பா வரும். பிசிக்கல் பேலன்ஸ் இருக்கும். அப்போ ஒருவேளை அடுத்த லெவல்ல வரப்போ இருக்கும். நானும் ஸ்கூல்ல பார்த்ததுதான் சொல்றேன். நான் தனியா காய்கறி கடையில பார்த்தது. வெயிட் போட்டதுதான் சொல்றேன். நான் ஸ்கூல்ல யூஸ் பண்ணிருக்கேன். அதனாலதான் சொல்றேன். ஓகே. ஓகேவா? பாப்பீங்க.
சரி, தராசு இருக்கு. இந்த தராசு என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. தராசு எதுக்கு யூஸ் பண்றோம் சொல்லுங்க? வெயிட்ட மெஷர் பண்ண. வெயிட்ட மெஷர் பண்ணணும். சரி, அந்த வெயிட்ட மெஷர் பண்ணணும்னா 2 பிளேட்டும் எப்படி நிக்கணும்? அப்படியே சேம் லைன்ல நிக்கணுங்கய்யா. சேம் லைன்ல இருந்தா இந்த லெஃப்ட்ல இருக்க வெயிட்டுக்கும் ரைட்ல இருக்கிற வெயிட்டுக்கும் என்ன பண்ணுது, ஈக்குவல் அப்படின்னு சமமா இருக்கு. சொல்லலாம். சமமா இருக்குன்னு சொல்லலாம். அப்பதான் அது வந்து தராசு சமநிலை. இப்ப நம்ம படத்துல நீங்க நீதிபதி ஜட்ஜி உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு கருப்பு துணி கட்டிட்டு ஒரு லேடி என்ன பிடிச்சிருப்பாங்க சொல்லு? படத்துல பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல. கண்ணை கட்டிட்டு பொம்மையாவது பாத்திருக்கீங்களா இல்லையா? நிறைய இடத்துல பாத்துருக்கீங்க. கருப்பு துணியில பொம்மையை கட்டிட்டு தராச கையில பிடிச்ச ஒரு படம் பாத்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? இது வரைக்கும் பார்த்தது இல்லையா நீங்க? வா. இல்லைங்கய்யா. ம். சோ அது மாதிரி படமே கண்ணுல போட்டது இல்ல. பொம்மை கூட பார்த்தது இல்ல. இல்லைங்கய்யா. இல்லைங்க ஐயா. சரி, அப்புறம் நம்ம சேட்ல நான் அனுப்பி வைக்கிறேன். இது எப்படிதான் பார்க்காத இருந்திருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. சரி, 3 குரங்கு பாத்திருக்கீங்களா? அது என்ன பண்ணும்? பார்த்திருக்கேன். அது என்ன பண்ணும்? ஒண்ணு வந்து காதை முடிக்கும், ஒண்ணு கண்ணை முடிக்கும், இன்னொன்னு வந்து வாய். வாய முடிக்கும். அது என்ன பொருள்னு புரியுது இல்லையா? அந்த மாதிரி இந்த தப்பான பொம்மைய விஷயத்த கேட்கக்கூடாது, தப்பான விஷயத்த பேசக்கூடாது, தப்பான விஷயத்த பார்க்கக்கூடாது. வெரி குட் ராச்சலம். அவ்வளவுதான். ம். அது அந்த பொம்மை சொல்ற கதை. அதே மாதிரி இந்த தராசும் ஒரு கதையை சொல்லும். நான் அந்த பொம்மையை அனுப்பி வைக்கிறேன், அப்புறம் பாருங்க. ம். அதுக்கும் அந்த அந்த சிம்பாலிக்கா அந்த இடத்துல தராசு இருக்கும். அதுக்கு நீங்க அப்புறம் பார்த்தா புரியும். நான் சொல்லல, நீங்களே புரிஞ்சுக்கணும். அப்பதான் மனசுல நிக்கும். சரியா? இப்ப தராசு வந்துடுச்சு. அது ஈஸ்ட் வெஸ்டா வைக்கிறாங்க. ஒரு தராசுல புறாவை எடுத்து என்ன பண்ணியாச்சு, நிக்க வச்சாச்சு. பருந்து கூட இருந்து பார்த்துட்டே இருக்குது. இவன் என்னதான் பண்றான்னு பாப்போமே இந்த ராஜா அப்படின்ட்டு. என்ன பண்றாரு, முதல்ல கொஞ்சம் சதையா எடுத்து என்ன பண்றாரு, தொடையில இருந்து தராசு தட்டுல வைக்கிறாரு. திருப்பியும் கொஞ்சம் அறியறாரு, அதையும் வைக்கிறாரு. அப்ப என்ன என்ன ஆக மாட்டேங்குது தராசு? ஈக்குவலா இருக்க மாட்டேங்குது. ஈக்குவலா வரல இல்லையா? புறாவும் வெயிட் கீழே கீழே தான் போத வழிய மேல வரல. சரியா? அப்படின்னா என்ன ஆச்சு, ராஜாக்கே தெரிஞ்சிருக்கும் இது நம்மள சோதனை பண்ண வந்திருக்க இல்லையா? புரிஞ்சுப்பானா புரிஞ்சுக்க மாட்டானா அந்த ராஜா, இந்த புறா இவ்வளவு வெயிட்டாவா இருக்க போகுது அப்படின்னு இல்லையா? சரி, ஏதோ நடக்குது. அப்ப என்ன பண்றான், சதை முழுசே அறிஞ்சு வைக்கிறான். அப்பயும் வரல. இப்ப என்ன டிசைட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அந்த ராஜா? கையையும் வெட்டி கொடுக்க. எதுக்கு வெட்டி வெட்டி கொடுக்கணும்? நானே மொத்தமா ஏறி உக்காந்துடுறேன். நீ என்ன என்ன பண்ண, ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போ. சரியா? கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வைக்க வேணாம். பருத்துக்கிட்ட என்ன சொல்றான்னா, மொத்தமா ஏறி உட்கார்றேன், நீ என்ன ஃபுல்லா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னுட்டு உட்கார்ந்த பிறகுதான் அது என்ன ஆகுது, அந்த பேலன்ஸ் சமமாகுது. சமமாகுது. சரியா? இது வந்து ஒரு நிகழ்வு. இந்த ஒரு கதை நமக்கு இருக்கு. புறாவுக்காக தன் உடம்பையே கொடுத்தவன் யாரு? சிபி சக்கரவர்த்தி. அதனால இந்த குறளுக்கு இந்த குறளுக்கு எடுத்துக்காட்டா யார சொல்லியிருக்காரு பரிமேலழகர்? அந்த புறநானூற்று பாடலை வந்து சொல்லியிருக்காரு. இந்த கதையை பார்த்து தெரிஞ்சுக்க, அந்த ராஜாவுக்கு இருக்கிற அன்பு யாருக்கு மேல? அந்த உயிர் மேல. எந்த உயிருக்கு? புறாவுக்கு இருக்கிற உயிர் மேல. அவரோட அன்பு இல்ல, அவரு குழந்தைங்களுக்கு நடக்கல. இது யாருக்கு நடந்தது? ஏதோ ஒரு பறவைக்கு நடக்க போறதுக்காக என்ன பண்றாரு, எல்லா பறவையும் அவர்கிட்ட வந்து கேட்டுது. அது மாதிரி இல்ல இல்லையா? ஏதோ ஒரு புறா வந்து கேக்குது. சோ அப்ப என்ன பண்றாரு, நம்ம அதுக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, நீ என்ன முழுசா எடுத்துக்க. அப்ப இந்த குறள் என்ன சொல்லுது நமக்கு? உடம்பு யாருக்கு? உரியர் யாருக்கு? பிறர்க்கு. சரியா? இங்க பிறர் யாரு? புறா இல்லையா? அந்த புறாவுக்காக யாருக்கு கொடுக்க போறாரு? பருந்துக்கு நீ உடம்ப சாப்பிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாரு. சோ அப்ப சிபி சக்கரவர்த்தியோட அன்பு தான் இந்த குறளுக்கு என்னது எடுத்துக்காட்டா யார் சொல்றது? பரிமேலழகர் ஐயா சொல்றார். அன்புடைய இந்த கதையை நாங்களும் 5th படிச்சோம். அப்ப வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த பறவைகள் வந்து ஒரு தேவர்கள் மாதிரி வந்து அவங்களுக்கு அந்த திருப்பி அவர் கொடுத்த அந்த ஃபிளஷ வந்து திருப்பி கொடுத்துற மாதிரி கொடுத்துருவாங்க. எஸ், அது மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கு. ஓகேவா? மகாபாரதத்துல சொல்லு வேதவெள்ளி சொல்லலாம்.
ஐயா இதுக்கு கண்ணப்பன் நாயனார் எக்ஸாம்பிளா சொல்லலாமாங்கய்யா? கண்ணப்ப நாயனாரோட அன்பு எப்படி? சிவலிங்கத்துக்கு கண்ணு கொடுத்தது. வெரி குட் இல்லையா? ம் சரியான இதையும் சொல்லலாம். கண்ணப்ப நாயனோட அன்பு உதாரணத்துக்கு சொல்லலாம் இல்லையா? ஒரு கண்ணுல ரத்தம் வந்த பிறகு என்ன பண்றாரு? இவர் எப்படி மொத்தமா ஏறி தராசு தட்டுல உட்கார்ந்தாரோ அது மாதிரி சரி இருக்கிறது 2 கண்ணு 2த்தையும் கொடுப்போமே என்ன பண்ணிட்டாரு? அடுத்த கண்ணை நோன்றப்பதான் என்ன பண்றாரு? கை வெளிப்பட்டு நில்லு கண்ணப்பன்னு என்ன பண்ணுது? ஆமாங்க. குரல் கேக்குது. சரியா? பெருமாள் வந்து கைய பிடிக்கிறாரு. சோ மனுநீதி சோழன் சார். ஆமா இந்த கதையிலயும் அதே மாதிரிதான் இந்திரனும் அக்னி பகவானும் வருவாங்க. புறாவுக்கும் பருந்தா. சரியா? இந்த திபி சக்கரவர்த்தியோட அன்பை யாருக்கு உலகத்துக்கு காமிக்கணும்? இவரை சோதிக்கலாம். இவர் இவ்வளவு அன்போட இருக்காரு. நம்ம இது மாதிரி பண்ணோம்னா இவர் அந்த அன்பை அதே அன்போட இருக்காரா அப்படின்றத பார்க்கலான்றத என்ன பண்ணிருக்காங்க? இந்த ஒரு கதை நமக்கு இருக்கு அப்படின்னா இந்த சிபி சக்கரவர்த்தி எப்பேற்பட்டவரு? அந்த அளவுக்கு அன்பு இருக்காரு. இது மட்டுமா அப்படின்னு சொன்னா இல்ல. என்ன சொல்லியிருக்காரு நமக்கு? இது மாதிரி நிறைய இருக்கு. நீங்க பாத்துங்க. நிறைய இந்த மாதிரி கதைங்க வந்து நிறைய இருக்கு பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. இதாவது உயிர் இல்லையா? ஒரு உயிரை நம்ம நேருக்கு நேரா பாக்குறோம். புறா பார்க்கும், கத்தும், ஏதாவது சைகை பண்ணா செய்யும். அது கண்ணை பார்த்துட்டு இருக்கலாம். அது ஏதாவது சொல்லும் இல்லையா? செடிக்கு ஒருத்தன் தேரையே கொடுத்தான். ஞாபகம் இருக்கா? பாரி இல்லையா? அதனாலதான் அவருக்கு செடிக்கு வந்து அவர் ஓட்டி வந்த ரதம் தேரு சேரியட் இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணுவாரு? கொடியை எடுத்து சுத்திட்டு அவர் போயிடுவாரு. யாராவது பண்ணுவோமா? இப்ப நம்ம ஒரு வந்து கார் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். எங்கேயோ காட்டுக்கு போறோம். காட்டு வழியில இதே மாதிரி ஒண்ணு ரோடு ஃபுல்லா படர்ந்து இருக்கு. அதுக்கு தொத்துறதுக்கு எங்க இல்ல, ஒரு கொம்பே இல்ல. உடனே மதுரை வழி என்ன பண்ணுவா? காரை நிறுத்திட்டு 4 டோரை திறந்து அந்த கொடியை தரையில இருந்து எடுத்து இந்த டோர்ல 10, இதுல 10, இதுல 10, ஓகே எல்லாம் நல்லா அழகா தோட்டம் மாதிரி இருக்கு. சரிப்பா நம்ம காரை எங்கேயே விட்டுருவோம், வாங்க நம்ம போலான்னு கிளம்பிடுவோமா? எங்கய்யா என்ன போய் சொல்றீங்க அப்படின்னா நான் கிளம்புறேன் இல்லையா? நார்மல் பீப்புளால அது என்ன பண்ண முடியாது, யோசிக்கவே முடியாது. ஆனா இந்த ஒரு ராஜா என்ன பண்றான்? ஒரு முல்லை கொடி, மல்லிப்பூ கொடி மாதிரி முல்லை பூ இருக்குல்ல, அந்த முல்லை கொடி கீழே கடந்தது அவனால ஏத்துக்க முடியாம என்னடா இதுக்கு ஒரு கொடி இல்லையன்ட்டு அவன் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? வேலையாட்களை கூப்பிட்டு மரத்தை வெட்டுறா, 4 கலையை வை, பந்தல் போடு, கொடியை ஏத்தி விடு சொல்லி போயிருக்கலாமா? போகக்கூடாது. குச்சியாவது வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருந்தோம்னா நம்ம இன்னைக்கு அவனை பத்தி பேச மாட்டோம். அது யார் செயல்? எல்லாரும் செய்யற செயல் இல்லையா? ஒரு கொடி கொடி படறதுக்கு ஒரு துணைக்கோள், நம்ம ஒரு கொம்பு நடுறோம், பந்தல் போடுறோம்னா அது எல்லாரும் பண்றது இல்லையா? எப்படி சிபி சக்கரவர்த்தி தொடை அறிஞ்சு கொடு நம்மளால முடியுமா? நெயில் கட்டரை வச்சு கொஞ்சம் உள்ள தள்ளி கட் பண்ணாவே வலிக்குதா வலிக்கலையா? இல்லையா? அதுக்கப்புறம் ரத்தம் வந்துடுச்சுன்னா எண்ணெய் துடிக்கிறோம். பண்றோமா பண்ணலையா? எப்படி ஒருத்தன அவங்க உயிரையே அவங்க பார்க்கல. எக்ஸ்ட்ரீம் வெரி குட் வெரி குட் ராச்சர்வா. அவங்க வந்து உடம்பு வேற உயிர் வேற, இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் கிடையாதுடா, போனா வளர போகுது, இல்ல ஒரு பேண்டேஜ் போட்டு சரிப்படுத்திடலாம், இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு என்ன பண்றான்? அவன் தொடையை அறிஞ்சு வைக்கிறான். எப்படி முடியும்? முடியவே முடியாது ஒரு சாதாரண மனிதனால. அதே மாதிரிதான் இந்த பாரியும் இது பண்றதா இருந்தா பண்ணலாம் இல்லையா? ரதம் ஓட்டி வந்தவனையோ இல்ல வீட்டுக்கு போயிட்டு டே அந்த ஒரு ரோட்ல அந்த முல்லை கொடி இருக்கு, நீ போய் அதுக்கு 4 பந்தல் போட்டுவான்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவனால என்ன பண்ண முடியல, அந்த இடத்த விட்டே நகர முடியல. அந்த கொடியை பார்த்த உடனே என்ன ஆகுது? சரி இப்படி ஒரு கொடி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, மேல் நோக்கி போக வேண்டிய கொடி தரையில இருக்குன்ட்டு என்ன பண்றான்? உடனே தோணுது பாரு, தங்கிட்ட இருக்கிறத கொடுத்துடணும். அதுக்குதான் ஹெல்ப் பண்ணும் போது பெரியவங்க சொல்லுவாங்க, ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைச்சோம்னா அந்த கணம் கொடுத்துடணும்.
அடுத்த ஒரு 10 செகண்ட் விட்டோன்னு வச்சுக்கல மைண்ட் மாறிடும். இதுக்கெல்லாம் கொடுக்கலாமான்னு தோணும். அதனால உதவி செய்யறப்ப என்ன பண்ணணும், டக்குன்னு உதவி செஞ்சிடணும். சரியான உதவி நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோம்னா உடனே கொடுத்துட வேண்டியதுதான். ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. ரொம்ப யோசிச்சோம்னா கொடுக்கவே மாட்டோம். இப்ப அந்த பாரி யோசிச்சிருந்தான்னு வச்சுங்களேன், தேரை கொடுத்துருப்பாருன்னா என்ன, கொடுத்துருக்க மாட்டான். அவன் வள்ளல், அப்ப வள்ளல் என்ற பெயர் கிடைச்சிருக்குமா? நான் கிடைச்சிருக்காது. சோ ராஜா பந்தல் போட்டு வந்தான்னு எங்கேயாவது செயல் எழுதி வச்சிருப்பாங்களா என்ன? இல்ல, அது சாதாரண செயல். சோ ராஜா தேரை கொடுத்ததுனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, ராஜாக்கு இப்படி ஒரு மனசு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா உயிரினத்துக்கிட்டையும் அன்பு நம்ம மக்கள் நம்ம செய்திருக்கோம். சரியா? அததான் பரிமேலழகர் சொல்றாரு. இங்க இது அவரோட உடம்ப கொடுக்கல, அவர் பொருளையே கொடுக்குறாரு. சரியா? அவரோட உடமையே என்ன பண்றாரு, கொடுத்துட்டாரு. அது ஒரு எக்ஸாம்பிள். போன பார்த்து அந்த ராஜா பேர் என்னங்கய்யா? சிபி சக்கரவர்த்தி. ஐயா, அவர் எதுல மகாபாரதத்துல வராருங்கய்யா? ஆமா, அது அங்கேயும் ஒரு கதை இருக்கு. அவர் சூரிய குலத்துல தோன்றன ராஜா அப்படின்னு ஒரு கதை இருக்கு மகாபாரதத்துல. அவங்க அப்ப அந்த கதையில என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திரன் இந்திரன் பருந்தாகவும், அக்னி பகவான் சூரிய பகவான் புறாவாகவும் மாறி கீழே வரும். அப்புறமா இவருக்கு இது மாதிரி பண்ண உடனே கிருஷ்ண பரமாத்மா விஸ்வரூபம் எடுத்து காட்சி கொடுப்பார் பரந்தாமன். அந்த மாதிரி ஒரு கதையும் படிச்சிருக்கேன். இது புறநானூற்று பாடல் இருந்ததுனால கண்டிப்பா இது என்னது, நம்மளுடைய தமிழர்களோட செய்தி. சரியா? நம்ம வரலாறு. அதனாலதான் அது இப்ப சர்ச் பண்ணி பார்த்தா அது திருவாரூர்ல தான் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு கதை. சோ அப்போ என்ன செய்யுது, இந்த செய்தியால நமக்கு என்ன செய்யுது, உடம்பாலேயே செய்யலாம், உடமையாலையும் செய்யலாம். அந்த உடம்பால செய்ததுக்கா நம்ம சிபி சக்கரவர்த்தியோட கதையை பார்த்தோம். சரியா? புரிஞ்சுதா? சோ என்புன்றதுதான் உடம்பு ஆகு பெயராக வந்ததுக்குதான் நம்ம என்ன பண்ணோம், ஊரு போய் தேர் திருவிழாக்கு ஊரே போச்சுன்னா என்ன சொல்றது, ஊர் போலடா, ஊர்ல இருக்க மக்கள் போயிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? அதுக்கு ஆகு பெயர்னு ஒரு இலக்கணத்தை, சின்ன இலக்கண குறிப்பு பார்த்திருக்கோம். ஞாபகம் வச்சுங்க. இது ஞாபகம் இருக்கா? தராசுன்னா என்ன ஞாபகம் வரணும் நமக்கு? யார் இது? எந்த நாயன்மார்? வெரி குட் ராஜலம். அமர்நீதி நாயனார். காது தெரியுமா? எனக்கு இந்த தராசு என்ன ஒண்ணு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. சிபி சக்கரவர்த்தி எழுதுறதுக்கு முன்னாடி இது ஞாபகம் வந்துச்சு மைண்ட்ல. சரி, போட்டு வைப்பமே நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்த்தேன். வெரி குட். அமர்நீதி நாயனார் என்ன பண்ணாரு? அமர்நீதி நாயனாருக்கு அமர்நீதி நாயருக்கு அன்பு இருந்ததா இல்லையா? ஏன் இப்படி கதை தெரியாது? அடியார் மேல அன்பு, பெருமான் மேல பக்தி, அன்பு இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்றாரு, அடியாருக்கு பொருள் கொடுக்கிறாரு, உணவு அளிக்கிறாரு, மடம் கட்டி வச்சிருக்காரு, அவருக்கு உடை கொடுப்பாரு. அதனாலதான் நம்ம ஆள் என்ன பண்ணாரு, கோவணத்தோட வந்துட்டாரு. சரியா? இடுப்புல கட்டுற கந்தை ஆடை அது இல்லையா, அவருடைய பாகத்தை மறைக்கிறதுக்காக கட்டுற சிறிய உடை, அதோட கிளம்பி வர்றாரு. என்ன பண்றாரு, வந்துருவாரு. இவர் மடத்துல வீட்டுக்கு வராரு, மடமோ இல்ல வீட்டுக்கோ வராருன்னு வச்சுங்களேன், வந்துருவாரு. என்ன பண்றாரு இவர்கிட்ட, இவர் ஐயா என்ன பண்றாரு, அமர்நீதி நாயனாரோட தொண்டு என்னன்னா அடியார்களுக்கு உடை, உணவு எல்லாம் கொடுக்கறது தான் அவருடைய தொண்டு. என்ன பண்றாரு, அப்போ சுவாமி வந்துட்டீங்க, வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, இல்ல நான் காவிரியில போய் குளிச்சுட்டு வரேன், குளிச்சுட்டு அமுது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சின்ன திருவிளையாடல பண்ணிட்டு போறாரு. சரியா? ஒரே மேகமூட்டம், இருட்டா இருக்கு, நான் போய் வர நேரத்துல மழை வந்தாலும் வரலாம், என்னுடைய இந்த கோவணத்தை நீ பாதுகாப்பா வச்சிருன்னு என்ன பண்றாரு, ஒரு கோவணத்தை எடுத்து கையில கொடுத்துட்டு போறாரு. இந்த உடைய பாதுகாப்பா வச்சுக்கோ அப்படின்னு. இவரு என்ன பண்றாரு, நிறைய உடைகள் இருக்கு இவங்க வீட்டுல, அதெல்லாம் வைக்க கூடாது, நல்லா தனியா ஒரு இடத்துல வைக்கணும்னு தான் என்ன பண்றாரு, அடியார்களோட உடைய பாதுகாப்பா வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அந்த ஆடைய தனியா தான் வைக்கிறார்.
சரியா? வச்சுட்டு போறாரு. தலைவர் என்ன பண்றாரு? போறாரு, குளிக்கிறாரு, வராரு, மழை பெய்யுது. இப்ப எனக்கு நனைஞ்சிட்டேன். இந்த ஆடை வந்து எனக்கு சரி வராது. நான் குடுத்திருக்க என்னுடைய ஆடைய கொண்டு வா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப என்ன பண்றாரு இவரு? அதுதானே நம்ம வச்ச இடத்துல போய் எடுக்க போறோம்ன்ட்டு என்ன பண்றாரு? போறாரு. போனா என்ன இல்ல இந்த இடத்துல? அது காணோம் ஐயா. காணோம் ஐயா. அது காணாம போச்சு. சரியா? காணாம போச்சு. பசங்க, அவரோட பையன், மனைவி எல்லாரும் என்ன பண்றாங்க? தேடிட்டு வராங்க. நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே தேடிச்சு. அந்த ஆடைய கண்டுபிடிக்க முடியல. நீங்க அதுக்கு பதிலா இந்த ஆடைய வச்சீங்கன்னா, அவரு என்ன பண்றாரு? அவரு ஒரு துண்ட எடுத்து கையில குடுக்குறாரு. நம்ம பெருமான் என்ன சொல்றாரு? எனக்கு குடுத்தா அத குடு. நீ வந்து கள்வன், நீ திருடன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒத்துக்க முடியுமா? நான் என்ன அடியாரு இல்ல? அவர் வந்து எல்லாருக்கும் இலவசமா உடை கொடுக்கிற ஆளு, உணவு கொடுக்கிற ஆளு, இடம் கொடுத்து தங்க வச்சு எல்லாம் மடத்தோட இருக்க ஆளு. எப்படி ஒரு கோவணத்தை வந்து திருடத்துக்கு எண்ணம் வருமா? இல்லையா? சோ அப்ப என்ன பண்றாரு? இதே மாதிரி சிபி சக்கரவர்த்தி எப்படி அறிஞ்சு வச்சானோ அது மாதிரி இவர் என்ன பண்றாரு? தான் கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு. சுவாமி என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்க இந்த கோவணத்துக்கு சரி சமமா அப்படின்னு சொல்ல என்ன பண்றாரு? ஒரு துணி கீழே இருக்கு, இவர்கிட்ட இருக்க மொத்த செல்வமும் மேல இருக்கு. ஆனா தராசு இப்ப எப்படி இருக்கு? அங்க இருந்த மாதிரியே. புறா எங்க இருந்தது? இதுல பார்த்தா அன்இக்குவலா கீழேயே இருக்கு. கீழேயே இருக்கு. கோவணம் இருக்கிற இடத்துல புறா இருக்கு. அங்க ராஜாக்கு என்ன இருந்தது? சதை இல்லையா? தொடையில இருந்து கட் பண்ண சதைங்க. அது எங்க இருக்கு? அவரோட கதையில. இங்க எங்க அந்த ஆபரணங்கள் இருக்கோ அந்த இடத்துல அவருக்கு எங்கன்னா இருந்தது? அவருடைய சதைகள் இருந்தது. கரெக்டா? இங்க என்ன பண்றாரு? எல்லாம் பண்றாரு. எப்பயும் வரல. அப்புறமா சுவாமி நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க? மொத்த குடும்பமும் எங்க போகுது? தட்டு மேல ஏறி நிக்கிறாங்க. அப்பதான் என்ன ஆகுது? அது சமமாவது. சமம் ஆகுது. எப்படி அவர் ஏறி உட்கார்ந்த பிறகு புறா ஈக்குவல் வெயிட்டுக்கும் ராஜா வெயிட்டுக்கும் ஈக்குவல் ஆச்சோ அது மாதிரி இந்த ஒரு கோவண துண்டுக்கு என்ன ஆச்சு? அவர்கிட்ட இருக்க எல்லா செல்வம் மொத்தத்தையும் வச்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன பண்றாரு? மொத்த குடும்பமும் ஏறி நிக்குது. அப்பதான் என்ன ஆகுது? அது சமமாகுது. சரி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த தராசு தட்டு என்ன ஆச்சு தெரியுமா? என்னது? சமமாகுது. சமமாச்சு. சமமான பிறகு என்ன ஆச்சு? நான் தான் எழுதியிருக்கேன் நாங்க. அப்புறமா எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போயிட்டாங்க. எப்படி போனாங்க? அதுலதான் ஒரு சின்ன இது இருக்கு. தராசு துலாக்கோல்ன்றது தமிழ்ல, தராசுன்றதுக்கு இன்னொரு பேர் என்னது? விமானமாச்சு. என்ன ஆயிடுச்சு அது? அதுவே தட்டை விமானமாயி வாங்க கூப்பிட்டு போறோம்னு போயிடுச்சு. தராசு என்ன ஆயிடுச்சு? அடியாருக்கு, அமர்நீதி நாயனாருக்கு அவர் அடியார்கள் மேல வச்ச அன்பு, அவர் செய்யற தொண்டு, அவர் எங்க கொண்டு போய் நிறுத்திச்சு? சிவபெருமான் மேல நிறுத்திய. எனக்கு அங்க தராசு பார்த்தோன்னே இதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. சரி சும்மா அந்த கதையை சொல்லி வைப்போமே, எப்பயாவது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் சொன்னேன். ஸோ நம்மளோட திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, என்பும் உரியர் பிறர்க்கு. சரியா? தம்முடைய உடம்பும் என்னது? அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு தான் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் அவர்கள் அன்பு உடையவர்கள். முதல் குறள் என்ன சொல்லுச்சு? ஒரு துளி கண்ணீர் வந்தாவே என்னாச்சு? அவங்க நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்கை பண்ணா நமக்கு மத்தவங்க மேல அன்பு இருக்கிறது அப்படின்றத நமக்கு எடுத்து காட்டலாம். சரியா? இந்த 2 குறள். இப்போ குறள் படிச்சிடலாமா எல்லாரும் சேர்ந்து? படிடா சொல்ல. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. வெரி குட். இதுல எது புதிய வார்த்தை உங்களுக்கு? என்ன என்ன என்புன்றதுக்கு நம்ம இந்த குறளுக்கு என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம்? ஐயா அது உடம்பு, என்பு ஆகு பெயர். அடேங்கப்பா.
அடுத்த வாரம் இது ஞாபகம் இருந்ததுன்னு வச்சுக்கேன், மதுரை மொழிக்கு உண்மையிலே பாராட்டணும். ஓகே, அதுக்கு உதாரணமா என்ன சொன்னோம்? அந்த ஆகு பெயருக்கு உதாரணமா என்ன பார்த்தோம்? ஊரே வந்தது. இப்ப ஊருன்றது யாரு குறிச்சது அந்த இடத்துல? மக்கள், ஊரில் இருக்க மக்களை குறிச்சது இல்லையா? இங்க என்பு வந்து நம்ம உடம்போட இருக்கிற பொருள் இல்ல, அதனால அது என்ப மட்டும் எலும்ப சொல்லாம உடம்ப சொல்றோம். சரியா? சரி, யார் வந்து வாழ்த்து பாடல் பாட போறது? சரி, நான் இப்ப வந்து கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன், யாராவது பாடலாம். கேள்வி முதல்ல தான். வேதவல்லி, ஏன் என்ன பாக்குற? பாடு. திருச்சிற்றம்பலம். வான்மொழி வளாது பெய்க மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்தல் குறைவிடாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய் நமங்கய்யா, நானும் வந்துட்டேன். அடேங்க அப்பா. லாஸ்ட் கமங்கய்யா, லேட்